வணக்கம். இனி எங்களுக்கு எந்த ஒரு கூட்டணி கட்சியின் ஆதரவும் தேவையில்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதற்கு திமுகவின் தொண்டர்கள் தயாராக இருக்க வேண்டும். இனி அரசியல் மாற்றங்கள் அதிக அளவில் எதிர்பாராதது நடக்கும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பது காங்கிரசுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் விதமாகவும், திமுக தனித்து போட்டியிடுவதற்கு தயாராகிவிட்டதாகவும் இதன் மூலமாக தெரிய வருகிறது. தமிழகத்தில் வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலில் ஒன்றுக்கு அதற்கு மேற்பட்ட கூட்டணி கட்சிகள் இல்லாமல் போட்டியிட்டாலும் எந்த அரசியல் தேவைகளையும் எதிர்கொள்ள தலைவர்களும் தொண்டர்களும் தயாராக இருக்க வேண்டும் என்று திமுக இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். 2021 சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து தேர்தலை சந்தித்த திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றியது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்த திமுக 39 தொகுதிகளில் தமிழகத்திலும், பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதியிலும், மொத்தம் 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியும் வெற்றியடைந்தது. சில வாரங்களாகவே தமிழக காங்கிரஸ் கட்சியில் அதிகார பகிர்வு மற்றும் பதவியை கைப்பற்றுவதற்காக ஏற்பட்டுள்ள சலசலப்பு திமுகவிற்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் காங்கிரஸ் மேலிடத்தையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இந்தியா கூட்டணி பொறுப்பாளர்களுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் எல்லாவற்றிற்கும் தயாராக இருங்கள் என்றும் பேசப்பட்டுள்ளது. கடந்த வாரம் குறிஞ்சி முகாம் அலுவலகத்தில் நடந்த விருந்து நிகழ்ச்சியின் பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக கூட்டணி மாற்றங்களை பரிந்துரைப்பதற்காக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அமைத்த 5 பேர் கொண்ட குழு உறுப்பினர்கள் பங்கேற்றிருந்தார்கள். இந்த கூட்டத்தில் பேசிய திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி, தேர்தல் ஏற்பாடுகளை தீவிரப்படுத்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் உள்ளூரில் உள்ள பிற நிர்வாகிகளுடன் ஒருங்கிணைந்து சிறப்பாக செயல்பட்டால் நமக்கு எந்த ஒரு கூட்டணியும் தேவையில்லை, நிச்சயமாக நாம் வெற்றியடைந்து விடலாம், காங்கிரஸோ அல்லது மற்ற சிறு சிறு கூட்டணி கட்சிகளோ தேவையில்லை என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியலில் அடுத்த கட்டத்தை நகர்த்தி கொண்டு செல்கிறாரா என்று பார்த்தால் நிச்சயமாக இது ஒரு முட்டாள்தனமான செயலாகத்தான் இருக்கும். தனித்து போட்டியிட்டால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வியை தான் சந்திக்கும். காரணம், அதிமுக இவர்களது கூட்டணியின் ஆதரவை பெற்றுவிட்டாலோ அல்லது புதிதாக தளபதி விஜய் அவர்கள் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்றும், இளைஞர்களது படை பெரும் படைகளை திரட்டியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 2026 உதயநிதி ஸ்டாலின் அவர்களது கையில் திமுக வந்தவுடன் ஆட்சி இழப்பு ஏற்படும் என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது.